ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாவோட பர்த்டே. பிரியா வந்து இப்போ வந்து விளக்கேற்றிட்டுருக்கு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கே போகலை. நாங்கள் வந்து வெளியே போயிட்டு கேசரி செஞ்ச வீடியோலாம் வந்து ஃபுட் மசாலாவில் பார்த்துருப்பீங்க. செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ தான் வந்து பிரியா ரெடியானுச்சு. சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதான் வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டுருக்கு பிரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, அவர் பேசிகிட்டு இருந்தார். சரி சாமி கும்பிட்டு அப்புறமா கோவிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வேலை கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்த நாள். இந்த வீடியோ வந்து எப்படி நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து தான் பார்ப்பீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து தமிழ் ஃபுட் மசாலா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பேரோட விஷஸ் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இன்றைக்கி vlogல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோடய பிறந்தநாளுக்கு வந்து ரொம்ப கிராண்டாலாம் ஒன்றும் இல்லைங்க. இதுக்கப்புறம் ஒரு படம் வரப்போகுது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் 2 பேர் மட்டும்தான், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். எங்கள் 2 பேருக்கு வந்து இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். காலையில் 9:30 மணிக்கு அந்த மாதிரி தான் வந்தார் வீட்டுக்காரர். நைட் ஷிஃப்ட் அவருக்கு. ஃபோன் பண்ணி தான் விஷ் பண்ணார். நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் காலைல வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்துச்சு. ரொம்ப சின்ன விஷயந்தான். சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கே ஒரு 12 மணி ஆகிடுச்சு. காலைல சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். 12 மணிக்கு வந்ததுக்கப்புறமா சரி எதனா ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதில் நான் அவனுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கேசரியும் பண்ணி கொடுத்தாரு. நிறைய பேர் ஃபுட் மசாலாலாம் அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, எடிட்டிங் வேலைலாம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்த்தா கொஞ்சம் ஒரு 2 மணி 3 மணி இருந்ததுனால கோவிலுக்கு நேரத்துக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு ஈவினிங் போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் அப்படியே போயிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இப்போ கோவிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கிஃப்ட் வந்து கொடுத்தாரு. எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே உங்களோட செலிப்ரேட் பண்ணுறது, என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நிறைய முறை ஓப்பனாக கேட்டுகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு இன்னொன்று சொல்லணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நம்ம எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு. அதை அவங்களை கூப்பிட்டு போயிட்டு நம்ம வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா, அதுவும் ஒரு விதமான கிஃப்ட் கொடுக்குற விதம் தானே அப்படின்னு நினைப்பார். அவருக்கும் அவர் பண்ணுறதுக்கும் பிடிக்காது, அவருக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்குறதும் பிடிக்காது. ஆனாலும் நான் பண்ணுவேன். அதனால் இந்த முறை அவர் எனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. எதுவும் இல்லை வேணா உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்சது எதுனா வாங்கி தரேன் நீ கேளு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கேஷுவலாக சும்மா ஃபோன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் போனார். எதுக்கோ போகிறாரு நினச்சிட்டு இருந்தா போய் டக்குன்னு ஒரு டவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து ரேப் பண்ணலை, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டார் அவர். கிஃப்ட்லாம் கவர்லாம் போட்டு வாங்கிட்டு வரல. அது வந்து ஒரு டவலில் கொண்டு போய் சுற்றி கொண்டு வந்து கொடுத்தாரா. நான் என்ன பண்ணேன், சும்மா ஏதோ விளையாடுறாரு, அப்போவே வந்து பேக்கெட்லேருந்து கைவிட்டு இருந்தால் கிஃப்ட் அப்படின்னு கொடுத்தாரு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை. பேக்கில் இருக்க பாரு எடுத்துக்கோ அப்படின்னாரு. அப்பயும் பார்த்தா ஒன்றும் இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு இதுவும் ஏதாச்சும் சும்மா போங்கு மாதிரி ஏதோ பண்ணுறாரு, பொங்காட்டம் ஆடுறாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஓப்பன் பண்ணால் சூப்பராக ஒரு கிஃப்ட்டு. அவரோட சாய்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்க இப்போ அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு கிளம்பலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்திருக்காரு. அப்பா மட்டும்தான் வந்திருக்காரு. அம்மா அண்ணாலாம் வெளில போயிருக்காங்களாம். அப்பா வீட்டிலேருந்து வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து அப்படியே இப்போ நேரம் இங்கே வந்துட்டார். அவங்களாம் அப்புறமா வருவாங்க. அதான் அப்பா நான் பேசிட்டு இருக்கேன், நான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. என்னது இது பெரிய கிஃப்ட், அதுவும் எவ்வளோ பெருசாக கை கட்டுறாரு. பெரிய கிஃப்டா என்னவோ தெரியல. என்ன கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ வாங்கிட்டு வந்தார். அவரே போயிட்டு தனியாக நேற்று வந்து கடையில் வந்து போய் வாங்கிட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வந்து காலையில் நைட் ஷிஃப்ட் தானே போகும்போதே வாங்கிட்டு போயிட்டாராமா. அப்புறமா காலைல வரும்போது கொண்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் காலையில் பேக்கை வேறு செக் பண்ணேங்க, அவர் ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு. நான் வந்ததுமே ஒழிச்சு வச்சுட்டாங்க. பிரியா வந்து இந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி பார்த்துட்டேன். ஒரு ஆசை தான் அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம், எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. நானும் என்னென்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ் தான்ப்பா எனக்கு. நானும் காலிலேருந்து கேட்டேன், எனக்கு எதுவுமே வாங்கி தரணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயமா, வேணா சொல்லி ஏதாவது நான் கூப்பிட்டு போய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு சர்ப்ரைஸ் தான். இந்த அளவுக்குலாம் நான் எதிர்பார்க்கல. குட்டியாக ஏதாச்சும் அவருக்கு வந்து சர்ப்ரைஸே பிடிக்காதுன்றதுனால ஏதாவது நமக்கு பண்ணால் ஒரு ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அப்புறம் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பூவும் நல்லா 2 முடத்துக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு.
சாரீ வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து ஒரு நாள் கட்டி வந்து வீடியோவில் சொல்லு காட்டலாம். ப்ளவுஸ் தச்சுட்டு சாரீ கலரும் அப்புறம் அந்த முந்தி கலர் பார்டர் கலர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. நான் நிஜமா நீங்களே சூஸ் பண்ணீங்களா? செமையாக பண்ணிட்டீங்க. இல்லை நிறைய சாரீ காட்டினாங்க, எனக்கு வந்து அதெல்லாம் எதுவும் சூஸ் ஆகிற மாதிரி தெரியல உனக்கு. சரி இது கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நிஜமா கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. பார்க்க வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. தெரியுது நல்லா. இது வந்து முந்தி நல்லா சூப்பராக பாருங்க, எவ்வளோ நல்லா பட்டு சூப்பராக இருக்குது. பார்டரும் அவ்வளோ நல்லா இருக்குது. தேங்க்யூ. அப்படியே சொல்லிட்டேன், இப்பயும் சொல்கிறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் வீட்டுக்காரர் சூப்பர் செலெக்ஷன்ப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படிலாம் இல்லை, உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து என்னவா இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அதான் பிடிச்சிருந்தா தான் நானும் சொன்னேன். பிடிக்கல பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்போது அடுத்தது கோவிலுக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறமா பார்க்கலாம். சரிங்க, ஓகே. Happy birthday to Priyanka. Happy birthday to Priyanka. Happy birthday to Priya. Height-க்கு weight-க்கு கேக் எவ்வளவு பேசுறாங்க? அதுதான் பாருங்க. அதுனூண்டே. என் height-க்கு கரெக்ட் தான், என் weight-க்கு. யார் போடுறது? அவங்க வீட்ல. அப்பா கரெக்ட் கிரீம் இல்லாம முடிட்டாரு. எங்க அண்ணன் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கான். எங்க அண்ணன் கிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க, எங்க அண்ணன் விஷ் பண்ணவே இல்லை. மதியம் வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு போன் கேட்கறதுக்காக போன் பண்ணான். அவ்வளவுதான். நானும் அப்புறம் பேசிட்டே இருந்தான். நம்ம ஒரு விஷ் கூட பண்ணல உன் பையன் அப்படின்னு சொல்றேன். பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தா வச்சுக்கோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். குடும்பம் பண்றாங்க ஒரு சாக்கு அந்த கேக் நீ குடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஒரு கேக் குடுக்கறதுக்கு எத்தனை பஞ்சாயத்து இல்ல. அவங்களுக்கு ஒரு பீஸ் அப்படியே இல்லையா? இப்ப கை கழுவிட்டு வந்து பிரிச்சு காட்டு. நன்றிக்கா, நன்றி. அது அஸ்மா தான் வாங்கினது. எல்லாத்தையும் ஆஸ்மாஸ்தான் பண்றதெல்லாம் ஒரு பேர் இன்னைக்கு நேற்று பாக்கல, பல வாட்டி பாக்கலாம். பிள்ளையாரே வராருப்பா வீட்டுக்கு. கையில அழகா இருக்கிற மாதிரி முன்னாடி ஒரு தாமரை. சூப்பர், நல்லா இருக்கு. என் டேபிள்ல வச்சுக்கலாம் போல இருக்கு இல்லையா? நெய்ல காலையில சாமி கும்பிட்டு வேலையை அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்னோட வீடியோலயே, ஷெரீனாக்கா வீட்டுக்கு போகவே மாட்டீங்களா, அப்ப பேசுறதே இல்லையா அப்படின்னு. நாங்க போயிட்டு தான் இருக்கோம். ஆனா பகல போறது இல்ல. வீடியோ எடுக்கிறப்ப நான் போறது இல்ல. நைட்டு போய் பேசிட்டு நைட்டு 7-8 மணிக்கு போனா 10 மணி வரைக்கும் பேசிட்டு வந்துருவோம். அப்பெல்லாம் வீடியோ எல்லாம் எடுக்கிறது இல்ல. இங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால ஒன்னா வந்து கெட் டுகெதர் எடுத்து வீடியோ காட்ட முடியல. கேட்டாங்கக்கா, நீங்க போக மாட்டீங்களா இல்ல அவங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி ஒரு நாள் சொல்லிக்கலாம் வீட்டுக்கு போறப்போ வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன். இப்பவே நடந்துருச்சு. நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே, தேங்க்ஸ்க்கா, சூப்பரா இருக்கு. பிடிச்ச பிள்ளையாரே கொடுத்துட்டீங்க. பிறந்த நாளைக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறது? எல்லாமே கொடுத்தாச்சு. நாளைக்கு பிறந்தநாள் பார்ட்டி, அதனாலதான் முன்னாடியே புக் பண்ணி வைக்கிறான். இந்த வருஷம் ஹஸ்பண்ட். ஓகே, தேங்க்யூ. அழகாத்தான் இருக்கு. பிறந்த நாள் சிறப்பா முடிஞ்சது. சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ்.